என்ன அவ்வளோ உனக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களாம்? வெத்தலை பாக்கு வாங்கியாச்சு, பத்திரிகை எடுத்தாச்சு, சில்லறை மாத்தியாச்சு. வாடா அண்ணா பத்திரிகை கொடுக்க போய் தருவோம். யாருக்கு பத்திரிகை கொடுக்க என்ன கூப்பிடுற? என்ன தெரியாம கேட்கிற? நம்ம அண்ணன் அரவிந்த், நம்ம பங்காளிடா. அது எனக்கு தெரியுது. அவனுக்கு பத்திரிகை கொடுக்க நான் போக மாட்டேன். நீ வேணா போய் எங்க இருந்தாலும் கொடுத்துட்டு வாடா. ஏன்டா என்னடாச்சு? நீ தானடா ஒரு வாரமா அலைஞ்சு திரிஞ்சு பத்திரிகை கொடுத்துட்டு இருந்த. அலைஞ்சு திரிஞ்சு பத்திரிகை கொடுத்தனா? ஆமா. நாய் மாதிரி இந்த வெயில்ல அலைஞ்சு கொடுத்தனாடா? ஆமாடா. உனக்கு தெரியுமா மாப்ள? ஊருக்கே தெரியுமே. என்ன மதிச்சு விட்டாங்க? என்ன என்னடாச்சு? கொடுத்து என்ன புண்ணியம்? என்ன ஆவல? ஏன்டா நாகப்பட்டினம் போக சொல்றாங்க, இங்க இருந்து பத்திரிகை கொடுக்க? என்ன பக்கத்து ஊரா போக சொல்றாங்க இல்ல அடுத்த ஊருக்கு போக சொல்றாங்களா? அப்புறம் அடிக்கிற வெயில்ல கோயம்புத்தூருக்கு போக சொல்றாங்க, ஒரே ஒரு பத்திரிகை கொடுக்க. அங்க போக சொல்றாங்க, இங்க போக சொல்றாங்க. எல்லா இடத்துக்கும் போறேன்னா நேத்துக்கு திருச்சி போக சொல்றான். திருச்சி மட்டுமா போக சொல்றான்? அங்கிட்டு தோரங்குறிச்சி போக சொல்றான், அரியலூர் போக சொல்றான், இத்தனை ஊருக்கு போக சொல்றான். 1000 ரூபாய் கொடுத்தான்டா செலவுக்கு. சரி, இவ்வளவு அலைஞ்சிட்டு வர்றேன்ல, நீ என்ன கேட்கணும்? உன் வீட்டுக்கு வர்றேன், என்ன கேட்ப நீ? தவறாம பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்பேன். அப்படி கேட்கிறவன் மனுஷன் இந்த புறம்போக்கு என்னமா கேட்கறான்? 1000 ரூபாய்க்கு பாக்கி காசு கேட்டிருக்கான். அப்படியா கேட்டான்? கேட்கறானா? என்ன பண்ணி சொல்ற? சரி விடுறாருன்னா, கல்யாணம்னா கொஞ்சம் குறையெல்லாம் இருக்கதான் செய்யும், கொஞ்சம் பொறுத்துக்கதான். ஒப்புறான குறை மட்டும் தான்டா இருக்கு. என்னடா நேரம் இருக்கு? ஆமாப்ல அப்பயே சொன்னா எதையும் இழுத்து தலையில வச்சுக்காதன்னு கேட்டியா? பங்காளி வீட்டுக்குள்ள நீ உள்ள வராத, ஒண்ணும் தெரியாது, அடிச்சு போடுவாங்க. என்ன நீ நண்பா? அவன் நல்லதுதான்டா சொல்றான். அவன் கேட்கறதுக்கு பயிர் சொல்ல முடியுது அவனால? சரி அதெல்லாம் விடுறானே. இங்க பாரு, இப்ப நாளைக்கு வந்து நம்ம தான் வாழை மரம் கட்டணும், அந்த பந்தல் போடணும், தோரணம் கட்டணும், பந்தி வாடிக்கணும், நம்ம ஆண்டான எல்லாம் பண்ணணும். இதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க போல. அதுதான் உண்மை. கரெக்டா சொல்றான். இங்க அதுக்கு மட்டும்தான் நம்மள யூஸ் பண்றாங்க, வேற மதிக்க மாட்டேங்கிறாங்க. சோறு கூட சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டு ஊர் ஊரா அனுப்புறாங்க. அவனுக்கே ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு கிடைக்காம இப்பதான் கல்யாணம் பண்றாங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறானே. டேய், அவனுக்கு கல்யாணமே ஆகாம கடந்திருப்பான். அந்த பொண்ணு அவனுக்கு பார்த்த பொண்ணா? உக்காளி எனக்கு பார்த்த பொண்ணுடா. இடையில பூந்து தட்டி தூக்கிட்டாங்க. இந்த நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஆமா, நீ பாக்குற பொண்ணுக்கெல்லாம் தான் கல்யாணம் ஆகுது, உனக்கு தான் ஆக மாட்டேங்குது. இதுக்குதான் மாப்பிள்ளை இவங்க கூட சேர்ந்து சுத்தாதன்னு. எனக்கு ஆவலதான். இங்கே ஆகும்டா. குட் திங்ஸ் ஆர் டேக் டைம். எனக்கு ஆகும், நடக்கும், கல்யாணமும் நடக்கும்டா. நீ பார்க்கத்தானே போற. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு மாசத்துல கல்யாணம் பண்றேன். நம்ம கீழே திரு மாரியப்பன் என் மாமா இருக்கால, அவளை எங்க அப்பா பொண்ணு கேட்டு போயிருக்காண்டா. கல்யாணம்னா எப்படி பண்றதுன்னு உங்களை பங்காளி எப்படி மதிக்கணும்னு நான் சொல்லி தரேன்டா. கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தி காட்டுறேன் பாரு. வாழ்த்துக்கள்யா, வாழ்த்துக்கள்யா. எதுக்குடா இவனுக்கு நீ வாழ்த்துக்கள் சொல்ற? திரு மாரியப்பா மாமா இவளுக்கு மாப்பிள்ளைக்கு முடிவாயிட்டு. என்னது இவனுக்கு முடிவாயிட்டா? என்னடா ஒப்பா காலையில பொண்ணு பார்க்க போறாருன்னு சொன்னேன். எனக்கு எதிரியே என் பங்காளி பயிலுதான். அதான் அப்பயே சொன்னேன். ஏதோ தப்பா எடுத்துக்காரா, கோச்சுக்காரா? மேல கோவம் ஒண்ணு இல்லடா. என் நேரம்டா எல்லாம். அது இல்லடானே, என் கல்யாணத்துக்கு நீ தாண்டான பத்திரிகை கொடுக்கணும். என்ன மாப்பிள்ளை